பெருமையை பாராட்டுவோம். 10 வயசு வரலாம், எங்க அப்பா எங்க அம்மா ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். 15 வயசுல இருந்து 20 வயசுல வரும்போது என்னால நான் என்ன வேணா செய்வேன். ஓடுற ட்ரெயின் அப்படியே நான் நிப்பாட்டுவேன். ஏன்னா நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது எதுவுமே செய்ய முடியாது. 30 வயசு வரும்போதுதான் தெரிஞ்சது நம்ம ஒரு டம்மி பீஸ்ன்னு. அப்பதான் தெரிஞ்சு வருது. 30 வயசுல நினைச்சேன் என்ன மாதிரி ஆள் யாருமே இல்லை. அப்படிதான் நினைப்பீங்க. பொம்பளை பிள்ளை நினைப்பாங்க என்ன மாதிரி ஆளுங்க யாருமே. தயவு செய்து உங்களுடைய கண்ணாடியை திறந்து பார்க்கவும். நல்ல கவனிங்க. நம்முடைய பலத்தினால் அல்ல, பிரக்கிரமத்தினால் அல்ல, தேவ கிருபையினால். ஆமென், ஹல்லேலூயா. நான் என்னவா இருக்கிறேனோ அது தேவ கிருபையால் இருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிர் வாழ்வது கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. அநேக பேருக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் எதுக்கு நன்றி சொல்லணும், நான் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும், அல்லது அவருக்கு நான் ஏன் அல்லது கிராட்டிடியூடா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்போம். இனி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒவ்வொரு நிமிஷம் உன்னை பாதுகாக்கிற தெரியுமா? தூங்கி எழும்புவதே தேவ கிருபை. அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தூக்கத்தை கலைந்து போகிறாங்க தெரியுமா? உன்னையும் என்னையும் பர்மனன்ட் ஸ்லீப்ல இருந்து ஆண்டவர் அப்பப்போ ஆண்டவர் எழுப்புறாரு. அந்த டெம்பரவரி ஸ்லீப்பே வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.